ஹரே கிருஷ்ணா. கலியுகத்துடைய தன்மைகள் குறித்து பல சாஸ்திரங்களில் பலவாறாக சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்துலேயும் ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை மூலமாக இந்த கலியுகத்துடைய தன்மைகள் என்ன, அது எப்படி நமக்கு நடைமுறையில் பார்க்க முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு முறை பீமன் அவர் தன்னுடைய வீட்டில், அதாவது அரண்மனையில் இருக்கிறப்போ ஒரு விவசாயி வந்தார். விவசாயி இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதை நீங்கள் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பீமனும் உங்களுக்குடைய சந்தேகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாகவே என்னுடைய தோட்டத்து வேலி, என்னுடைய தோட்டத்துக்காக நான் போட்டிருக்கக்கூடிய அந்த வேலி, அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டம் அவருடைய நிலத்தில் என்ன பண்ணுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு பீமன் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார், அது எப்படி வேலி தானாகவே அடுத்தவருடைய தோட்டத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருக்கு இமீடியட்டாக அதுக்கான பதிலை சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. அதனால் அவர், நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்போ பீமன் வெயிட் பண்ணுறாரு, என்ன மாதிரியான ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணுறாரு. அந்த நேரத்தில் இன்னொரு நபர் வராரு. ஓ அரசே, எனக்கு ஆச்சரியத்தக்கமான ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல, ஏன் அப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, தயவுசெய்து அதுக்கு நீங்கள் தான் எனக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னதோடனே பீமனும் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதாவது ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை நான் 4 சின்ன பாத்திரத்தில் அதை நான் சமமாக அதை பிரித்து அதில் நிரப்பினேன். அதுக்கப்புறமா அந்த 4 பாத்திரங்கள்லேயும் இருந்த அந்த தண்ணியை நான் என்ன பண்ணேன், திரும்ப இந்த பெரிய பாத்திரத்துலேயே நான் மாற்றினேன். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, அந்த தண்ணியினுடைய அளவு திரும்ப அதே அளவு வரல, பாதியாக குறைஞ்சிருச்சு. அது என்னன்னு எனக்கே புரியலை, அது எதனால் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அந்த நபர் கேட்ட உடனே பீமனுக்கு இது 2வது அதிர்ச்சி. எப்படி அது அதிலிருந்து எடுத்துருக்கக்கூடிய அந்த தண்ணி 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, திரும்பவும் அதை சேர்க்கும்போது அது எப்படி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு, உங்களுக்கு நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பிச்சிட்டார். ஸோ இப்போ 2 ஆலோசனை பீமனுக்கு, என்ன மாதிரியான பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் 3ஆவதாக ஒரு நபர் வந்தார். அந்த 3ஆவதாக ஒரு நபர் இந்த மாதிரி எனக்கு ஆச்சரியத்தக்கமான ஒரு விஷயம் நான் பார்த்தேன், அதுக்கான ஒரு அர்த்தத்தை நீங்கள் எனக்கு சொல்லணும், அது எப்படி நடந்தது அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ பீமன் ஓகே, நீங்கள் என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த நபர் சொல்கிறாரு, நான் சாலை வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ நான் பார்த்தேன், ஒரு நபர் ஒரு ஊசியினுடைய ஒரு துவாரத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய யானையை அதுக்குள்ளே நுழைச்சிக்கிட்டு இருந்தார். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த யானை அந்த துவாரத்தின் வழியாக போயிடுச்சு, ஆனால் வாள் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதை கேட்டு பீமனுக்கு இன்னும் ஆச்சரியம், என்னடா அது, இன்றைக்கி எல்லாரும் என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு நபர்களாக வர்றாங்களே, இவங்களுக்கு நான் என்ன மாதிரி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆலோசனை பண்ணார். சரி, உங்களுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பிச்சிட்டார். இவர் ஆலோசனை செய்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு நபர் வந்தார். 4ஆவது ஒரு நபர் அரசே, இன்றைக்கி நான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு பீமன் நீங்கள் என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், நான் சாலை வழியாக நடந்து போயிட்டு இருந்தேன், அப்போது அந்த சாலையை மறைக்கிற விதத்தில் ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தது. அது போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. அந்த பாறாங்கல்ல பலரும் முயற்சி பண்ணி அதை அகற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருனாலையும் அந்த கல்லை நகட்டவே முடியல. இப்படி எல்லாரும் கடினமாக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு சாது, ஒரு சன்னியாசி, அவர் என்ன பண்ணார், தன் கையில் இருந்த ஒரு தண்டம், சன்னியாசினா கையில் தண்டம் வச்சுருப்பான், அந்த தண்டத்தினால என்ன பண்ணார், அந்த கல்லை லைட்டாக அப்படி தட்டி விட்டார்.
இம்மீடியட்டாக வந்து அந்த கல் என்னாச்சு, அந்த பாதையிலேருந்து விலகி அது உருண்டு போயிடுச்சு. இது பயங்கரமான ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி நடந்தது, இதுக்கு எனக்கு வந்து பதில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இவருக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. பீமன் வந்து யோசனை பண்ணி, உங்களுக்கு நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு, இதுக்கு மேலே நான் இங்கே உட்காந்துருந்தா இன்னும் ஆளுங்க வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி தன்னுடைய அண்ணனான யுதிஷ்டிரர்கிட்ட வந்து இந்த கேள்விகள் ஒவ்வொன்றா வந்து கேட்குறாரு. இதுக்கு நீங்கள் தயவுசெய்து எனக்கு விடைக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்போது பீமன் வந்து முதல் கேள்வியை வந்து சொன்ன உடனே அப்போது யுதிஷ்டிரர் அதை வந்து யோசித்து அவர் வந்து சிரித்தார். ஆனால் பீமனுக்கு புரியலை, ஏன் அண்ணன் வந்து சிரிக்கிறாரு, நான் எவ்வளோ தூரம் ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ யுதிஷ்டிரர் வந்து பதில் சொன்னார், இல்லை தம்பி, நீ சொன்ன இந்த 4மே வந்து கலியுகம் வந்துருச்சு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை அதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியானா எப்படி அதை வந்து கலியுகம் வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பீமன் கேட்கவும் அதுக்கு யுதிஷ்டிரர் விளக்கம் சொன்னார். நீ முதல் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விவசாயினுடைய தோட்டத்தினுடைய வேலி அடுத்தவனுடைய தோட்டத்து பக்கம் போகிறத நீ வந்து சொன்ன. இதை 2 விதத்தில் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்போதும் வந்து தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை வச்சு, இல்லை பணமோ ஏதோ ஒரு விஷயம் அதை வச்சு அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக திருப்தியாக இருக்க முடியாது. அவங்களுக்கு எப்போதும் பக்கத்தில் இருக்கிறவனுடைய ஒரு சந்தோஷம், ஒரு சொத்து, இதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தான் இவங்க வந்து ஆசைப்படுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த வேலி அப்படிங்கிறது வந்து பாதுகாப்புக்காக வந்து போடக்கூடியது. பாதுகாக்க வேண்டிய அந்த வேலி இப்போ வந்து என்ன பண்ணுது, இன்னொருத்தருடைய ஒரு நிலத்தை வந்து ஆக்கிரமிக்குது. அப்போது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கலியுகத்தில் யார் வந்து பாதுகாக்க வேண்டியவர்களோ அந்த பாதுகாக்க வேண்டியவர்களே வந்து என்ன பண்ணுவாங்க, மோசம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து யுதிஷ்டிரர் சொன்னார். இது நம்ம இந்த 2 உதாரணங்களையும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் இப்போ நம்ம பார்க்கலாம் இல்லையா. இப்போ ரீசெண்டாக கூட ட்ரெயினில் ஒரு பெண், அவங்கக்கிட்ட இருந்து போலீஸே வந்து பேக்கை திருடிட்டு ஓடினார். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் இது வந்து கலியுகத்தினுடைய ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி பீமனுக்கு யுதிஷ்டிரர் பதில் சொன்னார். சரிண்ணா, அப்போ 2வது கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். யுதிஷ்டிரர் 2வது கேள்விக்கான பதில் சொன்னார். என்னன்னா, இந்த கலியுகத்தில் நம்ம எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகளில் நம்ம 100% அன்பு நம்ம வெளிப்படுத்தினா கூட, அவங்களுக்கு நம்ம காமிச்சா கூட பதிலுக்கு நமக்கு 100% அன்பு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பார்க்கலாம். அது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி, குழந்தைங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நம்ம 100% ஒரு அன்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போது இதை வந்து நம்ம மற்றவங்க மேலே மட்டுமே சுமத்தணுன்ற ஒரு அவசியம் இல்லை. நம்மக்கிட்டேயும் அதே குறை வந்து இருக்குது. நம்மளும் மற்றவங்களுக்கு 100% அந்த அன்பு கொடுக்கறது இல்லைங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்டையும் யாரோ ஒருத்தவங்க 100% அன்பு காமிக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பதிலுக்கு அவங்களுக்கு 100% அந்த அன்பை திரும்ப கொடுக்க மாட்டோம். அதனால் இந்த ஒரு குறை நம்மக்கிட்ட இருக்கிறதையும் வந்து புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் மற்றவங்கக்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவர்களுக்கு 100% அன்பை காமிக்கணும். ஆனால் மற்றவர்கள்கிட்ட இருந்து நம்ம 100% அன்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். எத்தனையோ குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு மேலே அந்த 100% அன்பு காட்டுறது இல்லை, அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்க்குறாங்க. இது மாதிரி எல்லா உறவுகள்லையுமே நம்ம பார்க்குறோம். அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சொத்துக்காக என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இது எல்லாமே இன்றைக்கி நம்ம கண்கூடாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது கலியுகத்தினுடைய 2வது அறிகுறி. ஓகே, அப்போ 3வது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 3வது அறிகுறிக்கான ஒரு பதிலை வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இதையும் நம்ம வந்து 2 விதங்களில் வந்து பார்க்கலாம். ஒன்று என்னென்னா, இந்த கலியுகத்தில் வந்து தனக்குன்னு செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னால்
மக்கள் வந்து நல்லா பிரம்மாண்டமாக செலவழிப்பாங்க, வேணுங்கிற அளவுக்கு செலவழிச்சுப்பாங்க. தங்களுடைய வீட்டுக்கு தேவைக்கு அப்படின்னு சொன்னால் நல்லா காஸ்ட்லியான, குவாலிட்டியான, ஆர்கானிக்கான இப்படி எல்லாமே வந்து வாங்கிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான ஒரு சோஃபா வாங்கணுமா, 1,00,000 வாங்கலாம். அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வீட்டுக்கு குவாலிட்டியானது வாங்கிப்பாங்க. ஆனால் அவங்களே கோவிலுக்கு வந்துட்டு ஒரு சேவை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இல்லை கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு சேவை பண்ணணும்னு சொன்னால், அந்த மாதிரி அதில் வந்து அந்த குவாலிட்டி, அந்த ஸ்டாண்டர்ட் அது எல்லாமே வந்து பார்க்க மாட்டாங்க. இன்னொருத்தருக்கு வந்து பண்ணக்கூடிய உதவியோ தானமோ அதை என்ன பண்ணுவாங்க, ஏனோ தானோன்னு பண்ணுவாங்க. கோவிலுக்கு வந்துட்டு ஒரு உட்கார்றதுக்கு சேர் வேணும் அப்படின்னு சொன்னால், அது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் சேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, மேக்ஸிமம் 1000 அவ்வளவு தான். ஆனால் அதே இது அவங்க வீட்டுக்கு தேவையானதாக இருந்தால் அப்படி 1,00,000 ரூபாவில் சோஃபா வாங்கிப்பாங்க இல்லையா. அவங்க பையனை படிக்க வைக்கிறதா இருந்தால் ரொம்ப நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணுவாங்க. அதே இது கஷ்டப்படக்கூடிய ஒரு பையன் படிக்கணும், அதுக்கு உதவி தேவை அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க என்ன உதவி தேவையோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பெரிய அளவில் வந்துட்டு தங்களுக்கு வந்து உதவி செஞ்சுப்பாங்க, அவங்களுடைய தேவைகளுக்கு தேவையான காரியங்களை செஞ்சுப்பாங்க. அதே இது கோவிலுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ அந்த தானமோ சேவையோ செய்யணும்னு சொல்லும்போது அந்த மனசு அவங்களுக்கு வராது, அதில் ரொம்ப கணக்கு பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னு சொன்னால், கலியுகத்தில் பெரிய பெரிய தவறுகள் செய்யக்கூடியவங்கெல்லாம் ஈஸியாக வந்து தப்பிச்சிருவாங்க, சின்ன தப்பு பண்ணுறவங்கலாம் மாட்டிப்பாங்க. பணம் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கெல்லாம் வந்து பெரிய தவறு செய்தால் கூட ஈஸியாக வந்து தப்பிச்சிடுறாங்க. இல்லை பெரிய அளவில் வந்துட்டு மோசடி பண்ணவங்க ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. அதுவும் நம்ம இன்றைக்கி கண்கூட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய அளவில் வந்து ஒன்றும் தண்டனை கிடைக்கிறது இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன அளவில் வந்து ஒரு தவறு செய்தார் அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த தவறை வந்து ரொம்ப பெருசாக வந்து பேசி என்ன பண்ணுவாங்க, அவருக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை வந்து கொடுப்பாங்க. பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பெரிய தவறு செய்தாலும் அதுக்கு வந்து ஒரு சின்ன தண்டனை வந்து கொடுப்பாங்க. அதே இது ஒரு சாமானியன், ஒரு சாதாரண நபர் வந்து சின்ன தவறு செய்தால் கூட அதை வந்து ஒரு பெரிய தவறாக நினச்சி அதுக்கு பெரிய தண்டனை வந்து கொடுப்பாங்க. இதுவும் நம்ம இப்போது கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது கலியுகத்தினுடைய ஒரு 3வது அறிகுறி. ஸோ 4வது ஒரு அறிகுறி வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு அறிகுறி. இந்த கலியுகத்தில் நமக்கு வந்துட்டு கடலளவு வந்து அமங்கலமான விஷயங்கள் இருந்தால் கூட, தடங்கல்கள் இருந்தால் கூட, பிரச்சனைகள் இருந்தால் கூட, அது எல்லாத்துல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி எல்லோரும் வந்து நடந்து போகக்கூடிய அந்த பாதையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் அது வந்து அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதை வந்து ஒரு சாது என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தண்டத்தினால ஈஸியாக அதை வந்து நகட்டிடுறாரு. அப்படின்னா அந்த சாதுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. அந்த விதத்தில் எதுக்கு புரிஞ்சிக்க தேவையில்லை. நம்ம இந்த கலியுகத்தில் பலவிதமான துன்பங்களுக்கு நடுவில் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த துன்பங்களில் இருந்து வெளிவரதுக்கு நம்ம பல பிரயத்தனங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பலர் பகீரத பிரயத்தனமே பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கடினமான முயற்சிகளை வந்து பண்ணுறாங்க. ஆனால் கூட அவங்களுடைய அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வருவதற்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த கலியுகத்து மக்களுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்காக பகவானுடைய பக்தர்கள் அவங்க வந்து இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மகா மந்திரத்தையும் ஸ்ரீமத் பாகவத புராணம், பகவத்கீதா போன்ற கிரந்தங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு வந்து கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தடங்கல்களை அவங்க வந்து நீக்குறாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம என்ன ஆகிறோம், நம்ம தடங்கல்கள் நீங்கி இந்த கலியுகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்தால் கூட, இந்த மாதிரியான ஒரு துன்பங்களுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்தால் கூட அதை தாண்டி நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், பகவானை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு விதத்தில் இந்த உதாரணமானது சொல்லப்படுது.
ஸோ அதனால் இந்த கலியுகத்தில் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தால் கூட, எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும், பகவானுடைய அந்த நாமத்தில் நம்ம வந்து சரணடையணும். அதில் நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம தினமும் வந்து படிக்கணும். அதில் நமக்கு முழு நம்பிக்கை வந்து இருக்கணும். ஸோ இதை நம்ம வந்து சின்சியராக கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால், எவ்வளவு துன்பங்களையும் நம்மளால் எளிமையாக வந்து தாண்டி பகவானை அடைய முடியும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையும் வெற்றி உடையதாகும். ஹரே கிருஷ்ணா.